ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என் பொண்ணு தனுவோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். வேறு ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வருங்க. எப்பயுமே நாங்கள் சிம்பிளாக தான் செலிப்ரேஷன் பண்ணுவோங்க. ஏன்னா கரெக்டாக அந்த டேட்டில் தான் தனுக்கு எப்பயுமே ஸ்கூல் ஓப்பனில் இருக்கும். ஸோ அவள் மார்னிங் பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிளாஸில் இருக்க எல்லா பசங்களுக்கும் அப்புறம் அவங்களோட டீச்சர்ஸ்க்கு அவள் சாக்லேட் எடுத்துகிட்டு போய் எப்பயுமே கொடுத்துருவா. அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்துட்ட பின்னாடி எப்பயுமே கேக் கட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கொடுப்போம். இந்த டைம் பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் நாங்கள் பண்ணலை. அவங்க அப்பா டின்னருக்கு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். என் பசங்க வீட்டில் சாப்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆகிடும். இன்னும் ஹோட்டலில் எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா சரியாக சாப்பிடவே இல்லை. அவங்க பசங்க கேட்ட எல்லாத்தையும் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் நானும் என் ஹஸ்பண்டும் தான் சாப்பிட்டோம். பசங்க சரியாகவே சாப்பிடவே இல்லை. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்ருக்கோம். பாருங்கள், எங்கள் ரோடு பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:00 9:30 என்னவோ ஆகுது. ஸோ பாருங்கள், எல்லாம் வண்டியில் தான் போவாங்க. இந்த ரோடு எப்பயுமே அப்படி தாங்க இருக்கும். 8:00 மேலே பார்த்திங்கன்னா ரோடே ஃபுல்லு காலியாக இருக்கும். போகிறவங்க பார்த்திங்கன்னா வண்டியில் தான் போவாங்க. யாரும் நடந்து போகிறவங்க ரொம்ப ரேராக தான் போவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா என் பையனோட ஃபஸ்ட்டு டே ஸ்கூலு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூகேஜி எல்கேஜி வேறு ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தான். இந்த வருஷம் ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு போகிறான். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு டேவாக இருக்கிறதால உள்ளே பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறையா பேரண்ட்ஸ் அவங்கவுங்க பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறையா கூட்டம் இருந்தது. எல்லோரும் முன்னாடி நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி அங்கேயும் பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது. ஸோ அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறதுன்னு நிறையா பேரண்ட்ஸு அவங்கவுங்க பசங்களை நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் எங்கள் பையனை நிற்க வச்சு நாங்களும் ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள கிளாஸ் ரூமில் கரெக்டாக அவனை போய் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரித்திக் கூடவே ஒரு பையன் இருக்கான் பார்த்திங்கன்னா, அவன் பேர் தேவா. அவனும் ரித்திக்கும் பார்த்திங்கன்னா யூகேஜி எல்கேஜிலாம் ஒன்றா தான் படித்தாங்க. ஸோ இந்த ஸ்கூல்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் 2 பேரும் சேம் செக்ஷனில் தான் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஸ்கூல்லேயும் ரித்திக் கூடயே தேவாவும் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.